ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பற்றி பார்க்க போறோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகி கிடைச்ச ஆரம்ப காலத்துல இருந்து முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கினான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அது மட்டும் இல்லாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இறுதி எடுக்க அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்து அவங்க ஒரு நெருங்கிய தோழராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க. அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போயிடுறாங்க. போனோன்னே அதுக்கப்புறம் அவங்க எதிரிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் சவுர் குகையில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஒளியமோட அதுக்கப்புறம் அவங்க திட்டம் போட்டுருக்குறாங்க. நம்ம சவுர் குகையில் இங்கே இருக்க மதீனா அங்கே இருக்கிறப்போ நம்ம இப்படி சுட்டி போடலன்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயப்படுறாங்க. அப்போது எதிரிகள் நம்மளை கொண்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு அவங்க பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நம்ம 2 ஆள் இல்லை, நம்ம 3 ஆள். யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க மதீனாக்கா அப்படியே சுற்றி போயிடுறாங்க. சுற்றி போனோன்னே அதுக்கப்புறம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் அரசு உருவாக்குறாங்க. அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே நிறைய போர்களில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடையிறதுக்கு முன்னாடி அவங்க கடைசி நாளில் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுகை வைக்க சொல்கிறாங்க. ஒரு இமாமா நின்று தொழுகை வைக்க சொல்கிறாங்க. அவங்களும் தொழுகை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைஞ்சிடும் போது அதுக்கப்புறம் சகாபாக்கள் அந்த செய்தி வந்தோடனே அதுக்கப்புறம் அங்கே போய் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அவங்க மேலே இருக்கிற பாசெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாருன்னு சொன்னீங்களோ நான் அவங்கள வெட்டுவேன்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உமர் நிறுத்தின். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஃபமன் கான மின்கும் யஅ்புது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் வமன் கான யஅ்புதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். அதாவது யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கோங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார். யாரெல்லாம் அல்லாஹ்வின் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் மரணிக்க மாட்டான் இப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் சகாபாக்களுக்கெல்லாம் புரிய வருது. அப்போ உண்மையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டாருன்னா அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த சகாபாக்களில் இவங்களை ஒரு முதல் கலீஃபாவாக இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க ஒரு முதல் கலீஃபாவாக. அதுக்கப்புறம் அந்த முஸ்லீம்களில் நடிக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாரு, நம்ம ஜக்காத் கொடுக்க வேணாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யாரெல்லாம் ஜக்காத் கொடுக்கலையோ நான் நாங்கள ஒரு ஆளை தனியாக போர் செய்வோன்னு சொன்னோன்னே முஸ்லீம்களுக்கு பயம் அவங்க ஜக்காத் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவோட ஈமானையும் பல முஸ்லீம்களோட ஈமானையும் ஒரு தரசில் வச்சு அபூபக்கர் சித்திக் ஒரு ஈமான் தான் வெயிட் ஆகும்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பண்ண ஈமான், தக்குவா, தொல்கை படிப்பு எல்லாத்தையும் நம்மளுக்கும் இருக்க முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.